ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம், அது கூடவே உருளைக்கிழங்கு கிரேவி. இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அது மட்டும் இல்லைங்க, யாராவது கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு அசத்தலாம். இந்த ரெசிபியை பார்க்க நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த சுவையான தேங்காய் பால் சாதம் உருளைக்கிழங்கு கிரேவி பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு. இந்த நட்சத்திர சோம்பு பாதியாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ மொத்தத்தில் 1 நட்சத்திர சோம்பு இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததில் நான் 5 முந்திரியை 2ஆக உடைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வரப்பட்டதும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நீளவாட்டில் கட் பண்ண 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அடுத்ததில் 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நான் 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்க்கணும். அடுத்ததில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் சேர்க்கலை. கடைசி இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு விசிலுக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே குக்கரில் வச்ச சாதத்தை கலர்றதுக்கு கரண்டியோட பின்னாடி பக்கத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அடுத்து நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கான உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, நீளவாட்டில் கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா பொடிகளை ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்க குக்கரில் ஒரு விசிலுக்கு வேக வச்சு இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணியை மசாலாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அடுத்ததில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இந்த கிரேவி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம்.
தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் லஞ்சுக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம், உருளைக்கிழங்கு கிரேவி, இது கூட ரைத்தாவும் செஞ்சுருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக சாப்பிட போகிறேன். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.